வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு சோதனை, சிலருக்கு புதிய தொடக்கம். ஆனா இறுதியில இந்த குரு பெயர்ச்சி உங்களை மனதாலும் வாழ்க்கையாலும் ஒரு நிலையான பாதைக்கு கொண்டு செல்லும். சிம்மன்றது சூரியனோட ராசி. அதனால தன்னம்பிக்கை, தலைமைத்தன்மை, யாரையும் சார்ந்து இருக்க விரும்பாத குணம், தனக்கென ஒரு மரியாதை வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இவங்களுக்கு இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில அந்த குணங்களுக்கே சோதனை வரும். ஆனா அதை தாண்டினா பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பொது பலன்களை ரொம்பவே ஷார்ட்டா பார்க்கலாம். இந்த வருட குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை மறுபடியும் அமைத்து கொள்ளும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த சில வருடங்களா மனசுல இருந்த குழப்பம், யாரை நம்புறது அப்படின்ற தயக்கம், முயற்சி செய்தும் தடை வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போது மெதுவா அது எல்லாமே மாற தொடங்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், இந்த வருஷம் உங்களுக்கு எதுவும் உடனே கிடைக்காது. தாமதமாக கிடைக்கும். ஆனா கிடைத்த பிறகு நிலையா இருக்கும். அதை மட்டும் மனசுல நிலையா பதிய வச்சுக்கோங்க. பல சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவை எடுப்பாங்க. வேலையில மாற்றம், வீடு மாற்றம், தொழில் தொடக்கம், திருமண முடிவு, வெளிநாட்டு வாய்ப்பு, பழைய உறவை முடிச்சுக்கிறது, இப்படி வாழ்க்கையில நிச்சயமா ஒரு திருப்பம் வரும். ஸோ இந்த வருஷம் நான் யாரு அப்படின்றத உணர வைக்கக்கூடிய வருடமா உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்த தொழில்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பார்க்கலாம். வேலை பார்க்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கலவையான பலன்கள் தான் இருக்கு. முதல் சில மாதங்கள்ல வேலை பளு அதிகரிக்கும். உழைப்புக்கு உடனடி பாராட்டு இருக்காது. மேல் அதிகாரிகள் கிட்ட இந்த கருத்து வேறுபாடு வரும். சிலர் வேலையை விட்டு போகணுமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஆனா அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. குரு மெதுவா உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவாரு. அடுத்ததா ஐடி துறையில இருக்கவங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட், ஆன்சைட் வாய்ப்பு, ரோல் சேஞ்சு, அது மாதிரி எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆனா காம்படிஷன் அதிகமாவே இருக்கும். அரசு வேலையில முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த வருடம் விடாமுயற்சி தேவை. கடைசி நேரத்துல நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அடுத்ததா பிசினஸ் செய்யறவங்களுக்கு ஆரம்பத்துல செலவுகள் அதிகமா இருக்கும். ப்ராஃபிட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ உங்களோட பார்ட்னர் மீது முழுசா நம்பிக்கை வைக்க கூடாது. டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண போகிறீங்க, அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் வருஷத்தோட நடுப்பகுதியிலிருந்து உங்களோட இந்த நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஃபுட் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, பியூட்டி, மீடியா, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு ரிலேட்டட் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் தரும். அடுத்ததாக பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் பணம் வரும், ஆனால் சேமிக்க கஷ்டமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவு, வீட்டு ரிப்பேரு, அந்த மாதிரி எல்லாம், குடும்ப பொறுப்புகள், குழந்தைங்களோட எஜுகேஷன், பழைய கடன்களை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் செலவுகள் வரும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் நீங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கத்துப்பீங்க. சிலருக்கு செகண்ட் இன்கம் வரும். ஆன்லைன் ஏர்னிங்ஸு, யூடியூப்லேருந்து இன்கம்மு, ஃப்ரீலான்சிங், அந்த மாதிரி கமிஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாம் வருமானம் வர ஆரம்பிக்கும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிச்சு செய்யலாம். அவசரமா லோன் எடுக்காதீங்க. அடுத்ததான் குடும்பம் மற்றும் காதல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் ஈகோ அதிகம் தான். நான் ஏன் முதல்ல பேசணும்னு நினைப்பீங்க. இந்த குணம் இந்த வருஷம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பாதிக்கும். உங்களோட வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாக்குவாதம் வரும். யாராச்சும் மூணாவது மனுஷங்க உங்களோட குடும்பத்தில் மூக்க நுழைக்க பார்ப்பாங்க. அவங்கள கொஞ்சம் தூரமாகவே குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிடுங்க. அடுத்ததா லவ்வர்ஸ்க்கு உங்களோட லவ் உண்மையா இருந்தா இந்த வருஷம் கல்யாணத்துல முடியும். ஆனா சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணீங்கன்னா அது இந்த வருஷம் டாட்டா காட்டிட்டு போயிடும். கல்யாணம் ஆகாம சிங்கிள்ஸா இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வரும். ஆனா ஏதாச்சும் ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும். அடுத்ததா ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடம்பை பத்தி சொல்லணும்னா, சிம்மராசிக்காரங்க வெளியே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதனால தூக்கம் இல்லாம இருக்கிறது, பிபி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். டென்ஷனை குறைங்க, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ மாணவர்களுக்கு உங்களோட ஃபோனை கொஞ்சம் தூரமாக வைங்க. இந்த வருஷம் கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் நீங்கள் காட்டுற வேகம் உங்களை பாஸ் பண்ண வச்சிடும். ஸோ லா இல்லைனா இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடைசியாக இந்த வருஷத்தை இன்னும் சிறப்பாக எப்படிலாம் பண்ணலான்னு பார்க்கலாம். தினமும் காலையில சூரியனை கும்பிடுங்க. அதுதான் உங்க ராசிக்கு பலத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா ஏழை பசங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க.
ஒண்ணு வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட மன அமைதிக்காக தான். இப்ப எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், எந்த பெயர்ச்சி வேணாலும் நடக்கட்டும். அந்த நேரத்துல நம்மளால முடிஞ்ச உதவிகள ரொம்பவே கஷ்டப்படுறவங்களுக்கு செய்றது, இல்ல நம்மகிட்ட நிஜமாவே உதவி கேட்டு வந்து நிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு செய்றது, இல்ல நம்ம பார்க்குற இந்த பறவைங்களுக்கு, ரோட்ல வந்து இருக்கிற நம்ம இந்த வீட்டு விலங்குகளுக்கு, இவங்களுக்கு எல்லாமே உங்களால முடிஞ்ச ஒரு வேள உணவு, இந்த மாதிரி தண்ணி குடுக்குறது, இதெல்லாம் செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் தானாவே வந்து நிவர்த்தி ஆகும். படிப்படியா வந்து குறையறத நீங்களே பார்ப்பீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அத சமாளிக்கிற ஒரு சூழ்நிலைய வந்து கடவுள் வந்து அமைச்சு குடுப்பாரு. இத வந்து மனசுல எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க. பரிகாரம்ன்றது நம்மளோட மன அமைதிக்காக. ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள் செய்றது மூலியமா நமக்கு என்ன கஷ்டம் எது இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே வந்து கடவுள் வந்து குறைச்சு குடுப்பாரு. அதுக்கான நல்ல ஒரு சொல்யூஷனையும் நமக்கு வந்து குடுப்பாரு. இப்ப அடுத்து முக்கியமா வந்து நீங்க கோபத்துல சிம்ம ராசிக்காரங்க கோபத்துல எந்த முடிவுமே எடுக்காதீங்க. சிம்ம ராசிக்காரங்களே இந்த வருஷம் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான். இதுல நீங்க கத்துக்கிற பாடம் உங்கள அடுத்த 10 வருஷத்துக்கு ராஜா மாதிரி வாழ வைக்கும். ஸோ வந்து நீங்க நம்பிக்கையோட இருங்க. நண்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு கைக்கு வர காசு அப்படியே செலவாகும். ஆனா பயப்படாதீங்க. இது வந்து சுப விரயம் தான். அதாவது வீடு வாங்குறது, கல்யாணம் பண்றது, இல்லன்னா ஒரு பெரிய சொத்து வாங்குறதுன்னு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. காச வீணா லாட்டரிலயோ, இல்லாட்டி தேவையில்லாத ஆடம்பரத்திலயோ வந்து விட்டுடாதீங்க. ஸோ கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கு இப்ப அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதால சில பேருக்கு மன உளைச்சல் இருக்கும். குரு 12ல இருக்கிறதால தூக்கம் சரியா வராது. ராத்திரி நேரத்துல தேவையில்லாத பயம் வரும். இதெல்லாம் தாண்டி வரணும்னா நீங்க குலதெய்வ வழிபாட்ட விடவே கூடாது. என்ன கஷ்டப்பட்டாலும் சரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களோட வழிபாட ஒரு முறையாவது செஞ்சுட்டு வந்துருங்க. வீட்டிலேயே குலதெய்வத்தை தினந்தோறும் வந்து வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்க நீங்க எதிர்பார்க்காத பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவீங்க. காசி, ராமேஸ்வரம்னு ஒரு பெரிய ஆன்மீக பயணம் வந்து அமையும். மனசுக்குள்ள ஒரு வைராகியம் பிறக்கும். இந்த மாதிரி நீங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற தேடலுக்கு உங்களுக்கு இதன் மூலயமா வந்து விடைகள் கிடைக்கும். இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்களான உங்களோட அம்மா வழியில இருக்கிற சொந்தக்காரங்க கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். தாய் வழி சொத்துக்கள்ல வில்லங்கம் இருந்தா அதை இப்ப சரி பண்ண பாருங்க. ஆனா ரொம்ப அவசரப்பட வேண்டாம். யாருக்காச்சும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தா இந்த வருஷம் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரணும்னா நீங்க உண்மையின் பக்கம் நிக்கணும். பொய் சாட்சி சொல்றது, மத்தவங்கள ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சிக்கிப்பீங்க. ஸோ வந்து கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை என்னன்னா, இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்க யாருக்கும் கைமாத்தா கூட கடன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அந்த காசு திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து உங்களோட உறவை கூட பாதிக்கும். ஸோ வந்து கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அதுலேருந்து மேக்சிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 12ல் குரு இருக்கும்போது மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து ஃபோன் பார்க்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். உண்மையிலேயே வெளிநாடு போகணும்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம். ஸோ விசா கிடைக்காதவங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம சிம்ம ராசிக்கான அத்தனை பலன்களையும் பார்த்தோம். கடைசியா உங்களுக்கு சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த 2026லேருந்து 2027 குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஸ்கூலிங் மாதிரி தான். சில நேரங்கள்ல வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமான பாடங்களை சொல்லி கொடுக்கும். ஆனா அந்த பாடங்கள் தான் உங்களை ஒரு வைரம் மாதிரி பட்ட தீட்ட போகுது. 12ல குரு வராரே அப்படின்னு பயப்படாதீங்க. விரயங்கள் வரும். ஆனா அது எல்லாமே உங்களோட எதிர்காலத்துக்கான முதலீடா, இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கான தாரக மந்திரம் என்னன்னா, இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கணும்னா 2 விஷயத்த கடைபிடிங்க. 1 பொறுமை, 2வது பேச்சு நிதானம். சிங்கம் பதுகிறது பயத்துல இல்லைங்க சார், சரியான நேரத்துக்காக தான். ஸோ அந்த நேரம் வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். 2வது உங்களோட வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்தாம பார்த்துக்கோங்க. கோபத்துல வர ஒரு வார்த்தை பல வருஷம் நட்பை வந்து உடைச்சிடும். உங்க வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்க ஆசீர்வாதத்தை அடிக்கடி வாங்குங்க. அப்பா கூட மனஸ்தாபம் இருந்தால் அதை இப்போவே சரி பண்ணிடுங்க. சூரியனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் எந்த குரு பெயர்ச்சியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ராசி என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் தெரியுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்கள் வரிசையாக வரப்போகுது. ஸோ உங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. சிங்கம் மெதுவாக நடந்தாலும் அது பின்னாடி போகாது. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.